வணக்கம். இந்தியா மற்றும் பிரேசில் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பின்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் விரைவில் $20 பில்லியன் தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க முன்னேற்றம் குறித்த விரிவான செய்தித் தொகுப்பை இப்போது நாம் மிகவும் விரிவாக பார்க்கலாம். உலகப் பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் இரு முக்கிய சக்திகளின் இந்த நீண்டகால பயணம் குறித்த விரிவான அலசல் இதோ. இந்தியா மற்றும் பிரேசில் இடையிலான ராஜதந்திர உறவு 1948ஆம் ஆண்டு முதல் மிகவும் வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளது. புவியியல் ரீதியாக இரு நாடுகளும் வெவ்வேறு கண்டங்களில் வெகு தொலைவில் இருந்தாலும் வளர்ந்து வரும் உலகப் பொருளாதாரத்தின் முக்கிய சக்திகளாக திகழ்கின்றன. கடந்த பல தசாப்தங்களாக இந்த நட்பு என்பது வர்த்தகம் மட்டுமல்லாமல் பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் சீராக வளர்ந்து வருகிறது. இது இரு நாடுகளின் ஒருமைப்பாட்டை காட்டுகிறது. ஜனநாயகம் மற்றும் பன்மைத்துவம் போன்ற பொதுவான விழுமியங்களை இரு நாடுகளும் மிகவும் உறுதியாக பகிர்ந்து கொள்கின்றன. சர்வதேச அரங்கில், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் கைகோர்த்து செயல்படும் இவை தெற்கு தெற்கு ஒத்துழைப்பின் ஒரு சிறந்த உதாரணமாக இன்று உலக நாடுகளால் பெரிதும் மதிக்கப்படுகின்றன. இது இரு நாடுகளின் ஒருமைப்பாட்டை உலகிற்கு தெளிவாக காட்டுகிறது. பல தசாப்தங்களாக இரு நாடுகளும் சர்வதேச விவகாரங்களில் ஒத்த கருத்துக்களை கொண்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் வர்த்தக பரிமாற்றம் அபரிமிதமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2018இல் $7 பில்லியன் இருந்த வர்த்தகம் இப்போது $15 பில்லியன் தாண்டியுள்ளது. வரும் ஆண்டுகளில் இந்த இலக்கு $20 பில்லியன் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வெற்றியாக இன்று உலக அளவில் கருதப்படுகிறது. இது இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். சுங்கவரி ஒப்பந்தங்கள் மற்றும் வர்த்தக தடைகளை நீக்கியதே இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாகும். குறிப்பாக மெர்கோசூர் மற்றும் இந்தியா இடையிலான முன்னுரிமை வர்த்தகம் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது வரும் ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான சரக்கு போக்குவரத்தை மேலும் பல மடங்கு அதிகரிக்க நிச்சயமாக உதவும். வர்த்தக போக்குவரத்து மற்றும் சுங்க நடைமுறைகளை எளிதாக்குவது குறித்து தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. விவசாயத் துறையில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பும் மிகவும் வியக்கத்தக்கது. இந்தியா தனது சமையல் எண்ணெய் தேவையின் பெரும் பகுதியை பிரேசிலிடமிருந்து இறக்குமதி செய்கிறது. இது இந்தியாவின் நுகர்வோர் சந்தையில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதோடு இரு நாடுகளின் விவசாய பொருளாதாரத்தையும் மிகவும் வலுப்படுத்துகிறது. இது ஒரு ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சியாகும். இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் உணவளிப்பதில் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக மாறி வருகின்றன. அதேபோல் பிரேசிலுக்கு தேவையான பல விவசாய இடுபொருட்கள் மற்றும் உரங்களை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. சர்க்கரை மற்றும் சோயாபீன்ஸ் வர்த்தகம் இரு நாட்டு பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமாக உருவெடுத்துள்ளது. இது விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் ஒரு பெரிய உந்து சக்தியாக அமைகிறது. குறிப்பாக சர்க்கரை மற்றும் சோயாபீன்ஸ் வர்த்தகம் இரு நாட்டு பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமாக உருவெடுத்துள்ளது. மருந்து துறையில் இந்தியாவின் பங்களிப்பை பிரேசில் எப்போதும் மிகவும் பாராட்டுகிறது. குறிப்பாக உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை மலிவான விலையில் பிரேசிலுக்கு வழங்குவதில் இந்திய நிறுவனங்கள் முன்னணியில் உள்ளன. இந்தியா உலகின் மருந்தகம் என்று அழைக்கப்படுவதை இந்த பங்களிப்பு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகிறது. இந்திய நிறுவனங்கள் பிரேசிலில் தங்களது உற்பத்தி மையங்களையும் அமைத்து வருகின்றன. இது அங்குள்ள பொது சுகாதாரத்தை மேம்படுத்துகிறது. பிரேசிலின் பொது சுகாதார திட்டங்களுக்கு தேவையான தரமான மருந்துகளை வழங்குவதன் மூலம் இந்திய நிறுவனங்கள் அங்குள்ள லட்சக்கணக்கான மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன. இது வெறும் வர்த்தகம் மட்டுமல்ல, இது ஒரு உன்னதமான மனிதநேய பணியாகும். வரும் காலங்களில் மருத்துவ ஆராய்ச்சிகளிலும் இரு நாடுகளும் இணைய உள்ளன. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தின் போது இரு நாடுகளும் காட்டிய ஒத்துழைப்பு உலகத்திற்கே ஒரு பாடமாக அமைந்தது. அடுத்ததாக எரிசக்தி துறை. எத்தனால் கலப்பு மற்றும் உயிரி எரிபொருள் உற்பத்தியில் பிரேசில் இன்று ஒரு உலகத் தலைவராக உள்ளது. இந்தியா இப்போது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது எரிபொருள் இறக்குமதியை குறைக்க திட்டமிட்டுள்ளது. இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஒரு மிக முக்கிய வலு சேர்க்கும். இரு நாடுகளும் இணைந்து சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. பசுமை ஆற்றல் ஒரு புதிய வர்த்தக வாய்ப்பாக உருவெடுத்துள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளும் இணைந்து கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கவும் பசுமை பொருளாதாரத்தை நோக்கி நகரவும் பெரும் முயற்சிகளை எடுத்து வருகின்றன. இது பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான போரில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். இந்தியாவின் பசுமை ஆற்றல் இலக்குகளுக்கு பிரேசிலின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பெரும் உதவியாக இருக்கும். எத்தனால் மற்றும் சூரிய ஆற்றல் துறையில் புதிய முதலீடுகள் மற்றும் கூட்டுத் திட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக உள்ளன.
தகவல் தொழில்நுட்பத் துறையில் இந்திய நிறுவனங்கள் பிரேசிலில் தங்களது தகவல் தொழில்நுட்ப மையங்களை அமைத்து வருகின்றன. இது அங்குள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதோடு டிஜிட்டல் தொழில்நுட்ப மாற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. இந்தியாவின் மென்பொருள் திறமையும் பிரேசிலின் வளர்ந்து வரும் சந்தையும் இணைந்து இன்று செயல்படுகின்றன. டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்கள் பிரேசிலுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்துள்ளன. இது ஒரு புதிய தொழில்நுட்ப புரட்சியாகும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் சைபர் பாதுகாப்பு துறைகளில் இரு நாட்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இணைந்து செயல்படத் தொடங்கியுள்ளன. இது ஒரு புதிய டிஜிட்டல் யுகத்தின் தொடக்கமாகும். தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். இந்த டிஜிட்டல் ஒத்துழைப்பு பொருளாதாரத்தை மிகவும் மேம்படுத்தும். வருங்காலத்தில் இது இன்னும் பல மடங்கு விரிவடையும். இரு நாடுகளின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அவசியம். பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி துறைகளிலும் ஒத்துழைப்பு அதிகரித்து வருகிறது. இஸ்ரோ மற்றும் பிரேசிலிய விண்வெளி முகமை இணைந்து பல செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்கு திட்டமிட்டுள்ளன. இது தெற்கு ஆசிய மற்றும் லத்தீன் அமெரிக்க பிராந்தியங்களில் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான நகர்வாகும். விண்வெளி தொழில்நுட்பத்தில் இரு நாடுகளும் சுயசார்பு அடைய இது ஒரு வாய்ப்பாகும். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியிலும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன. இது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தெற்கு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு இயற்கை வள மேலாண்மை மற்றும் பேரிடர் மேலாண்மையிலும் இரு நாடுகளுக்கும் உதவும். விண்வெளியில் ஒரு புதிய கூட்டணி உருவாகிறது. செயற்கைக்கோள் தரவுகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் கூட்டாக விண்வெளி ஆய்வுகளை மேற்கொள்வது இரு நாடுகளையும் மிகவும் பலப்படுத்தும். எதிர்கால விண்வெளி திட்டங்களில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இது அறிவியல் ரீதியாக இரு நாடுகளையும் வலுப்படுத்தும். வர்த்தகத்தை தாண்டி கலை மற்றும் கலாச்சாரமும் இரு நாடுகளை இணைக்கின்றன. பிரேசிலில் யோகா மற்றும் இந்திய இசைக்கு பெரும் வரவேற்பு உள்ளது. அதேபோல் இந்தியாவில் பிரேசிலிய கால்பந்து ஒரு உணர்ச்சிகரமான விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. இந்த மக்களுடனான தொடர்பு உறவை மேலும் அழகாக்குகிறது. கலாச்சாரம் என்பது இரு நாடுகளை இணைக்கும் பாலம். ஒவ்வொரு ஆண்டும் கலாச்சார பரிமாற்ற விழாக்கள் இரு நாடுகளிலும் நடைபெற்று வருகின்றன. இது பரஸ்பர புரிதலை அதிகரிக்கிறது. இந்த மக்களுடனான தொடர்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர புரிதலை மேம்படுத்துகிறது. கலாச்சார பரிமாற்றங்கள் பொருளாதார உறவுகளை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்றன. இது இதயங்களை இணைக்கும் ஒரு பாலம். யோகா மற்றும் கலை மூலம் இந்திய கலாச்சாரம் லத்தீன் அமெரிக்காவில் பிரபலமடைந்து வருகிறது. இது ஒரு பிரிக்க முடியாத உறவாகும். அதேபோல் பிரேசிலிய நடனம் மற்றும் விளையாட்டு இந்தியாவில் பலரையும் கவர்ந்து வருகிறது. இது ஒரு பிரிக்க முடியாத உறவாகும். உலக அளவில் பிரிக்ஸ் மற்றும் G20 போன்ற அமைப்புகளில் இந்தியா மற்றும் பிரேசில் இணைந்து செயல்படுவது வளரும் நாடுகளின் நலன்களை பாதுகாக்க உதவுகிறது. இவை இரண்டும் உலகளாவிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டவை. சர்வதேச பொருளாதார கொள்கைகளை வடிவமைப்பதில் இரு நாடுகளும் ஒத்த குரலில் பேசி வருகின்றன. இது உலகிற்கு சமநிலையை தரும். சர்வதேச பொருளாதார கொள்கைகளை வடிவமைப்பதில் இரு நாடுகளும் ஒத்த குரலில் பேசுகின்றன. முடிவாக $20 பில்லியன் இலக்கை எட்டுவது என்பது ஒரு ஆரம்பம்தான். இந்தியா மற்றும் பிரேசில் இடையிலான இந்த வெற்றி கூட்டாண்மை உலகிற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும். வரும் தசாப்தங்களில் இந்த வர்த்தக உறவு இன்னும் பல மடங்கு விரிவடையும் என்பதில் சந்தேகமில்லை. இது இரு நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தையும் நிச்சயமாக உயர்த்தும். வரும் தசாப்தங்களில் இந்த வர்த்தக உறவு இன்னும் பல மடங்கு விரிவடையும் என்பதில் சந்தேகமில்லை. இது ஒரு தொடக்கம்தான். செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் செய்தியாளர் குழு. இந்த பயணம் தொடரும். இரு நாடுகளின் வளர்ச்சி இன்னும் பல சாதனைகளை படைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வர்த்தக உறவுகள் வலுப்பெறட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.